Dysphagia. What is dysphagia? Difficulty in swallowing. So what is the causes for dysphagia? What is the cause for dysphagia? Whenever there is a any lumen, you are talking about any lumen, and if there is any obstruction, it is very simple. பயங்கர தூக்கம் வருதா, பயங்கர குளிருதா? குளிருதா? ஐயோ சொல்லுப்பா. அஜித் கால் பண்ணு. பாதி பேர் நடிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியில தான் வந்து என்ன விட்டா போதுண்டான் இருக்காங்க. எம்எம்சிக்கெல்லாம் குளிராது, என்ன எம்எம்சிக்கு ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படியா? சரி, ஓகே. நம்ம என்ன எம்எம்சி தெரியல, நீங்கள் கல்ச்சுரல்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எம்எம்சி வந்து என்ன 1+1 2ன்னு சொன்னா வச்சுக்கேன், ஸ்டான்லி என்ன சொல்லுவான்? 11 அப்படின்னு சொல்லுவான். என்ன 11 தான் சொல்லுவான். அது வந்து தெரியல, அது இந்த முட்டல் மோதல் ஏன் இப்பயும் அப்படிதான் இருக்கா, இல்லை அப்பயும் அப்படிதான் இருக்கா? இப்பயும் அப்படிதான் இருக்கா? என்ன பயங்கரமாக இருக்கும். அது பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட், அதெல்லாம் பேஸ்கெட் பால் அவங்க பயங்கர டஃப் டீம். இப்போ அப்போ இருந்தே நாங்கள் இருக்கும்போது வந்து பயங்கர டஃப் டீம், சூப்பராக விளையாடுவாங்க. நீ அஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பார்த்தீங்கன்னா, நீ பார்த்தோன்னே ஒரே டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணு தோணும். அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தேன்னா இது எம்எம்சிக்கு தான் சப்போர்ட் பண்ண தோணும். என்ன பட் நீ ஸ்டான்லியில் இருக்கிறனால உனக்கு என்னென்னா ஸ்டான்லி டீம் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி டீம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போல்லாம் பயங்கர சண்டையாக இருக்கும். அது ஸ்டான்லி நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் அப்படியே ஈக்குவலாக அப்படியே போயிட்டே இருப்போம். அது அந்த 170 years எம்எம்சி ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 4 தடவை 2 பேர் இவன் இது போடுவான், இவர் இது போடுவான், இவர் இது போடுவான், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து வேலைக்கு ஆகிறன்னு சொல்லிட்டு டாஸ் போட்டு இது பண்ணி கடைசியில் வந்து எம்எம்சி தான் ஜெயிச்சாங்க. என்ன அப்போ நாங்கள் பண்ண அலப்பறை இருக்கு, அதெல்லாம் வந்து இப்போ நினச்சா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அவ்வளோ பண்ணிட்டு வந்தோம். சரி, ஓகே. டிஸ்பேஜியா. Okay, dysphagia. What is the cause for any the luminal pathology? Any luminal pathology, any obstruction, any luminal obstruction, you have to patient luminal obstruction irundhuchina always you have to remember intraluminal, luminal, extraluminal. All simple. Dysphagia anadhu difficulty in swallowing. Difficulty in swallowing means food entry ulla poradhu. அப்ப உள்ள போறதுல கஷ்டமா இருக்குன்னா என்ன ஆகும்? ஒன்னு உள்ள கம்ப்ரஷன் இருக்கலாம், இல்ல வெளிய வால்ல கம்ப்ரஷன் இருக்கலாம், இல்ல வெளியில கம்ப்ரஷன் இருக்கலாம். ஸோ இது சேம் லைக் இப்போ சிபிடி அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் சொல்றோம்ல, அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் சிபிடி தான் அப்ஸ்ட்ரக்ஷன். ஜாண்டிஸ் வருது, ஜாண்டிஸ் ஏன் வருது? சிபிடி அப்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி தான் சேம். எக்ஸ்ட்ரா லுமினல், இன்ட்ராலுமினல், luminal. Tell me one cause for extra luminal CBD obstruction. Node in the porta hepatis, node in the CS stomach, porta hepatis, hepatoduodenal ligament will compress the portal tract, will produce it. So tell me the one intraluminal CBD, stricture, stone, worms, clonarcicirins, excellent. Then one luminal cause, another luminal cause, cholangiocarcinoma, luminal wall cause, wall, cholangiocarcinoma. புரியுதா இல்லையா? Like this here any dysphagia, it may be a extraluminal cause or a luminal cause or intraluminal cause. Luminal cause another lumina mostly lumen kulla irundaduna mostly another the foreign body or coin or dentures idu marla da saapirukkalam, or then wall of the esophagus, carcinoma of the esophagus, or strictures, then GRD, then the Plummer-Wilson syndrome. What is Plummer-Wilson syndrome? Cetogenic dysphagia. Other name Peterson-Kelly syndrome. யார் காமனா இருக்கும்? எந்த ஏஜ்ல காமனா இருக்கும்? What is the triad of Plummer-Wilson syndrome? Iron deficiency anemia, dysphagia, esophageal web. What malignancy is more common? Squamous cell carcinoma, oral cavity as well as esophagus. Okay, then esophageal diverticulum. What esophageal diverticulum you know? Esophageal மேல pharyngeal diverticulum, pharyngeal diverticulum. Then esophageal diverticulum வரும். That is due to the tuberculosis node இருக்கும்ல, mediastinal node வந்து esophagus இழுக்கும். So esophageal diverticulum வரும். Esophageal diverticulum is a true diverticulum, but pharyngeal diverticulum is a false diverticulum. Okay, then all those things like diffuse esophageal spasm, then any atresia இதெல்லாமே வரலாம். Then extraluminal cause, mediastinal nodes, tuberculosis, the thymic enlargement, thymoma, all this will produce these things. What is dysphagia lusoria?
எஸ் aberrant right subclavian artery. சரியா? aberrant right subclavian artery will compress the esophagus, will produce dysphagia. That is called dysphagia lusoria. Dysphagia lusoria. Dysphagia lusoria, they will ask in 2 more questions. Dysphagia lusoria is nothing but the patient develop dysphagia. It's due to aberrant right subclavian artery. Right subclavian artery. Okay, அதனால வருது. Then GERD. Okay, GERD. வேகமாக முடிச்சிடலாம்ப்பா, டோன்ட் வரி. பாதி பேர் GERD. வாட் இஸ் GERD? GERD, வாட் இஸ் GERD? இப்போ ஏதோ இது பண்ணிக்காதீங்கப்பா. நாளைக்கு 6 கேஸ் தான். 6 கேஸ் தானே. ஸ்டொமக், அப்செட்டி ஜாண்டிஸ், பிரஸ்ட்டு, தைராய்டு, ஹெர்னியா, தென் வேரிகோஸ் வெயின். சரியா? 6-7 கேஸ் வரும். தென் 7 hours, தென் CA வெனிஸ் டெஸ்டிஸ், தென் இது salivary gland tumors. அவ்வளோதான் இருக்கும். மீதி ஆல்மோஸ்ட் அது மட்டும் தான் நாளைக்கு கவர் பண்ண போகிறோம். மீதி ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஷார்ப்பாக வில் ஃபினிஷ் இட் வித் 8:20 மேக்ஸிமம். என்ன முடிச்சிடலாம். ரிமைனிங் திங்ஸ் நாளைக்கு முடிச்சிடும். டோன்ட் வரி, ஐ வில் கவர் த என்டையர் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ். 2 நாளில் கவர் ஆகிடும். அதனால் இன்றைக்கே யோசிக்கிறாங்க, 250 தானே வருது, என்ன இன்னைக்கு இழுக்கிற பார்த்தா இன்னைக்கு 11 மணி ஆகிடுவார் போல அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை தெரியுது. பட் நான் இதுக்கு மேலே நான் ஸ்பீடாக போனால் வச்சுக்கேன், அப்போ நீ இந்த ரிவிஷன் கிளாஸ் யூஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நீ போயிட்டு அங்கே உள்ள படிக்கும்போது என்னடா அதான் புதுசாக இருக்குது, இதெல்லாம் சொன்னாரா, இப்போயே இப்போ ஏதோ ஒரு கொஷின் கேட்டேன், இங்கே கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா வச்சுக்கேன், நம்ம தான் நடத்தணுமா என்ன அப்படின்னு மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. என்ன அதனால் இதாகவே போவோம். சரியா? GERD. வாட் இஸ் GERD? gastric esophageal reflux disease. Okay, gastric esophageal reflux disease. So நீயே எழுதிடுவேன். gastric esophageal, what is the reason for gastric esophageal reflux disease? இது பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா போதும்ப்பா. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான். ரிஃப்ளக்ஸ் ஏன் வருது? ஸ்பிங்டர். என்ன ஸ்பிங்டர்? lower esophageal sphincter. It's anatomical sphincter or physiological sphincter? Physiological sphincter. Physiological. So அப்போ physiological cause ஏதாவது இருக்கும். ஓகே, தென் anatomical cause வேறு ஏதாவது இருந்ததுனாலும் ரீகேஜ். Tell me one anatomical the factor will cause the reflex. ஏதாவது ஒரு anatomical cause மாறி இருந்துச்சுன்னா the patient can develop acid reflux. Okay, hiatus hernia. Okay, hiatus hernia. Okay, அடுத்து then physiological. Tea, coffee. Why tea, coffee will produce LES? Reduce the tone of LES. Reduce the tone of LES. Okay, good. Now you tell me the symptoms. என்ன symptoms இருக்கும்? Acid reflect ஆனா என்ன symptoms இருக்கும்? Heart burn or epigastric burning sensation in the epigastric region. Now you tell me what is the investigation of choice? What is the investigation of choice for GERD? Because the pathology here the acid. ஸோ இங்கே என்ன பார்க்கணும்? என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸு? 24 hours pH மானிட்டரிங். அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸே ஆகிக்க வேணாம். The pathology in the GERD, gastric esophageal reflux disease, the pathology is acid. So you have to monitor the 24 hours pH monitoring. Suppose it's achalasia cardia. What is the pathology in the achalasia cardia? Anna, there will be a hyperactive or increase the tone of LES. அதானே டோன் ஆஃப் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் டோன் வந்து அதிகமாகிடும். தட் இஸ் கால்ட் அக்லேசியா கார்டியா. இப்போ நீ அக்லேசியா கார்டியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண என்ன பண்ணோம்? ப்ரெஷர் தான் செக் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல் மேனோமெட்ரி ஸ்டடி. ஸோ நம்ம நினச்சிக்கோ, ஈசோஃபேஜியா, எஸ் ஈசோஃபேஜியா யூ ஷுட் டூ எண்டோஸ்கோபி, தெர் இஸ் நோ டவுட். பட் the investigation of choice is 24 hours pH monitoring and it. So இது தெரிஞ்சிருச்சுன்னா எஸ் யூ கேன் ரைட் GERD. ஸோ GERD-னால வேற என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம்? ஏன்னா recurrent inflammation, irritation leads to metaplasia. ஆல்ரெடி சொன்னல, எனி recurrent irritation or inflammation leads to the metaplasia, carcinoma in situ, malignancy and metastasis. இதானே? ஸோ if squamous metaplasia மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? Barrett's esophagus-ல GERD-ல Barrett's esophagus. So இதெல்லாமே நடக்கும். So this is a pathological reflex from the stomach into the lower esophagus. Then it may be either epigastric or substernal. அது வரைக்கும் வரலாம்.
then it's due to anatomical and the physiological factors. The anatomical factors are another either obesity arlama or the altered length of intra-abdominal esophagus. Altered length of intra-abdominal esophagus na இது கம்மியா இருக்கு. கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரா-அப்டாமினல் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியா இருந்துச்சுன்னா ஆசிட் எல்லாமே மேலே ஈஸியா போயிடும். So altered length of intra-abdominal esophagus, then the phrenicoesophageal ligament, then sling mechanism of gastric musculature, அதெல்லாம் படம் இருக்கு. The reduced pinching action, இதெல்லாமே இது என்னது? Because of this the diaphragm. So these are all GERD, anatomical causes. What is the physiological causes? Reduced LES pressure, then reduced esophageal clearance mechanism or delayed gastric emptying. நல்லா சாப்பிட்டு நைட் 10 மணி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இது வந்து. ஸோ டிலேடு கேஸ்ட்ரிக் எம்டிங் நடக்க ஆசிட் இருக்கிறதெல்லாம் மேலே போயிட்டு தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ். ஸோ டிலேடு கேஸ்ட்ரிக் எம்டிங், தென் இன்க்ரீஸ்ட், தென் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ் அண்ட் டீ காஃபி இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் தி GERD? திஸ் திங்ஸ் என்னது? எபிகாஸ்ட்ரிக் பெயின் வித் டிஸ்பேஜியா, தென் ஹார்ட் பர்ன், தென் ரீகஜிடேஷன். இது மூணு இருக்கும். வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன் கேன் டெவலப் these things GERD? என்ன காம்ப்ளிகேஷன்ஸாக வரலாம்? esophageal complication, then extra esophageal complication. What is the esophageal complications? What esophageal complications can develop? And patient have esophagitis, then patient have stricture esophagus, then patient have Barrett esophagus. It's a pre-malignant conditions, Barrett esophagus. Then the esophageal shortening or stenosis இதெல்லாம் நடக்கலாம். Then extra esophageal என்ன வரலாம்? patient have regurgitate ஆகுது. regurgitate ஆச்சுன்னா வச்சுக்க patient என்ன வரும்? cough with so atypical symptoms of GERD என்னது? இதுதான். எது? patient have asthma, patient have laryngitis, இதெல்லாம் வரும்போது patient have asthmatic symptoms இருக்கலாம், patient have post nasal dripping இருக்கலாம், ஸோ the patient have wheezing இருக்கலாம், sore throat இருக்கலாம். நீ பார்த்தனா மற்ற ஐண்டிவே காசே இருக்காது, பட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து sore throat, then the patient have the post nasal drip, wheezing, then cough, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா then you have to suspect GERD. Okay, now what is the investigation of choice? என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்? 24 hours pH monitoring. That is the gold standard investigation. But you have to do என்னது? வேற என்னவும் பண்ணணும். வேற என்ன பேஷண்ட்டுக்கு வேற என்ன நீ பார்க்கணும்? 24 hours pH monitoring மட்டும் இல்லாமல் வேற என்ன பார்க்கணும்? பேட என்ன? ஓஜிடிஸ்கோபி. why seeing ஓஜிடிஸ்கோபி? Barrett esophagus இது இந்த மெட்டாப்ளேசியா இருக்கா, லோயர் எசோஃபேஜியல் மெட்டாப்ளேசியா இருக்கா அப்படிங்கறதுக்காக you must do ஓஜிடிஸ்கோபி also. so இதுல எழுதிக்க. so ஓஜிடிஸ்கோபி also. okay, now the treatment. okay, what is the treatment for GERD? GERD treatment என்னது? lifestyle modification. what lifestyle modification? கம்மியா சாப்பிடணும், விட்டு சாப்பிடணும். so the frequent meals, small and frequent meals, the first treatment for GERD. சரியா? நிறைய சாப்பிடக்கூடாது. தென் வேற என்னது? லைஃப் மாடிஃபிகேஷன். தென் the PPI, proton pump inhibitors like omeprazole. வேற ஏதாவது சொல்லு பார்ப்போம். proton pump inhibitors, pantoprazole, then rabiprazole. சரியா? then rantac இதெல்லாமே கொடுக்கலாம். then directly you have to do the best surgery for reflux. if you are not treated with medical management, then you have to do fundoplication. okay, fundoplication. so what is fundoplication? இப்படி இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபண்டஸை பிளைகேட்னா என்னது? ஸ்டிச் பண்ணுறது, இணைக்கிறது, அதானே. ஸோ இப்போ ஃபண்டஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கிற ஃபண்டஸு, இங்கே இருக்கிற ஃபண்டஸை நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரேப் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் ஃபண்டஸ், இப்படி இருக்குது. இதுதான் ஸ்டொமக், இது ஈசோஃபேகஸ் நடுவில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபண்டஸ் இப்படி இருக்குன்னா ஃபண்டஸ் என்ன பண்ணும்? ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு தைக்கணும். சரியா? அப்போ அதுக்கு பேர் தான் தைச்சா நான் இது டியூப்லர் ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறிடும்ல. பிகாஸ் செஸ்ட்ல இருக்கு எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோதெரபி யூ ஷுட் கிவ். எக்ஸ்டர்னல் ரேடியோதெரபி தேர் ஆர் 2 காம்ப்ளிகேஷன்ஸ். ஒன் வில் பேபியா கம்மியாகலாம், கம்மியாகலாம். ஆர் இட் மே அக்ரவேட் தி டிஸ்பேஜியா. ஒய் டிஸ்பேஜியா அக்ரவேட் ஆகும்? பிகாஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ், ஈசோஃபேகஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ்.
So whenever you are planning for radiotherapy preoperatively, better the patient is on metallic stent, then you put radiotherapy. Otherwise the patient will go for radiation induced stricture induced dysphagia. Already cancer ku da dysphagia irunche, ipo radiation induced stricture induced dysphagia vandrum. So whenever you are placing this thing, you put metallic stent. So இங்க இப்படி இருக்கிற ஒரு இதை இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து இப்படி இழுத்து இப்படி இந்த பின்னாடி வச்சு தைக்கணும். தைச்சா என்ன ஆகும், கொஞ்சம் அப்படியே நேரோ ஆயிடும். சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் ஃபண்டோப்ளேகேஷன். சரியா? எப்போ ஃபண்டோப்ளேகேஷன் பண்ணோம், எப்பெல்லாம் வந்து உனக்கு ரிஃப்ளெக்ஸ் மேலே போகுதுன்னு தெரியுதோ அப்போ வந்து நீ ஃபண்டோப்ளேகேஷன் பண்ணலாம். சரியா? ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ த ஃபண்டோப்ளேகேஷன் தட் இஸ் வெதர் பார்ஷியல் ஆர் டோட்டல் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. சரியா? நிசன்ஸ் ஃபண்டோப்ளேகேஷன்ஸ் த மோஸ்ட் காமன்லி பர்ஃபார்ம்டு சர்ஜரி தட் இஸ் 360 டிகிரி போஸ்டீரியர். சரியா? ஸோ ரேப் தான் அது என்னது, த மாடிஃபைடு இது 360 ஃபண்டோப்ளேகேஷன். த மோஸ்ட் பாப்புலர் டெக்னிக் இது லேப்ரோஸ்கோபிக்கில் பண்ணலாம், என்ன இது பண்ணிடலாம். ஸோ தென் த பார்ஷியல் ரேப் எல்லாமே என்னது, இது எல்லாமே நிசன்ஸ் 360 டிகிரி ஃபுல்லாக, அது 360 டிகிரி கம்ப்ளீட்டாக வரனால அது மீதி எல்லாமே என்னது டோட்டல், மீதி எல்லாமே என்னது பார்ஷியல். லைக் ட்ராப்டு 180 டிகிரி போஸ்டீரியர், தென் டார்ஸ் தட் இஸ் ஆன்டீரியர், வாட்சன்ஸ் த ஆன்ட்ரோலேட்ரல், தென் இதெல்லாமே இது. ஸோ ஏதாவது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதி எதுவும் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் நிசன்ஸ் ஃபண்டோப்ளேகேஷன் ஃபார் இது. ஸோ அக்லேஷியா கார்டியா, வாட் இஸ் அக்லேஷியா கார்டியா? என்ன ஹயாட்டஸ் கன்னியா இருக்கா இல்லையா? வாட் இஸ் அக்லேஷியா கார்டியா? என்ன ஆல்ரெடி படிச்சிட்டுமே அக்லேஷியா கார்டியா. என்ன அக்லேஷியா கார்டியா என்ன சொன்னோம்? லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் டோன் அதிகமாகிறது. லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் டோன் அதிகமாகும். டோன் அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? பேஷண்ட் கண்டிப்பாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? டிஸ்பேஜியா, கண்டிப்பாக டிஸ்பேஜியா இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக பேஷண்ட் டிஸ்பேஜியா இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ அது டிஸ்பேஜியானா மேலே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சாப்பிட்ற ஈசோஃபேகஸில் சாப்பிட்றது எல்லாமே என்னது என்ன இதாகிட்டு, ஸோ இங்கே எல்லாமே இங்கே தங்கி இது இங்கே வந்துடும். சரியா? ஸோ உங்கள் லோயர் ஈசோஃபேகஸ் ஸ்பேசம் தானே, ஸ்பின்டர் ஸ்பேசம் இல்லை, ஸோ ஸ்பேசம், ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இது அப்படி ஈசோஃபேகஸ் வந்து இப்படி பெருசாகிட்டே போகும், ஏன்னா கீழே வராதுல்ல. ஸோ வாட் எவர் யூ ஈட் இது பெருசாகிட்டே போகும். ஸோ த அக்லேஷியா கார்டியா இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆஃப் LES. சரியா? LES. ஸோ இது வாட் இஸ் த ரீசன் ஃபார் LES? நிறைய ரீசன் இருக்கு. ஈட்டியாலஜி, there is absence of or less numbered ganglions in the myenteric plexus. புரியுதா? I will tell இதுக்கு இன்னொரு இது வந்து ஹிஸ்பங் டிசீஸ். இது ரெண்டு படிக்கும்போது இதே ஹிஸ்பங் டிசீஸ் சேர்த்து தான் படிக்கணும். I will teach ஹிஸ்பங் டிசீஸ் also, don't worry. So the absence of less numbered ganglions in the other myenteric plexus. So common எது காஸ் பண்ணும்? trypanosomia cruzi or Chagas disease or idiopathic also. Idiopathic degeneration of the myenteric plexus also. So absence of peristalsis, raised LES pressure, the failure of relaxation with the functional obstruction of OG junction. இந்த functional obstruction அது ரொம்ப முக்கியம். ஏன் functional obstruction புரியுதுல? there will be no anatomical obstruction ஏதாவது இருக்கா? No, it's a functional obstruction. ஏன் functional obstruction? It's a pressure spasmனால போறனால. சரியா? So this is achalasia cardia. Suppose the patient have vigorous achalasia cardia. What is vigorous achalasia cardia? If patient have diffuse esophageal spasm plus achalasia cardia, then that is called vigorous achalasia cardia. Okay, now vigorous achalasia cardia. Now they are the grading like the dilatation. மேல dilatation ஆகும்னு சொன்னோம்ல, இந்த dilatation வச்சு they are grading like grade 1 என்னது less than 4 cm dilatation grade 1, the grade 2 4 to 6, then grade 3 more than 6 cm, then மேல இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா that is sigmoid esophagus or mega esophagus or sigmoid esophagus. சரியா? sigmoid esophagus. These are other features. So then
the investigations. What is the investigations you will do for this achalasia cardia? Any investigations? Tuck. Any investigations? Esophageal manometry. Esophageal manometry is the investigation of choice. Then you can do the investigation of esophageal manometry. No doubt, pa. Esophageal manometry. Yes, you can put ogeroscopy also. You can put the endoscopy, or you can do barium swallow also. But the investigation for achalasia cardia என்ன எழுதணும்? Pressure தானே. Pressure monitor பண்ணோம்னா manometry. அவ்வளவுதான். Esophageal manometry. LE is pressure more than 35. So the pencil-like smooth narrowing of lower esophageal bird beak appearance. பார்த்தோம்ல? Bird beak appearance. This one. Then bird beak appearance, then dilatation of the proximal esophagus or cucumber esophagus or the sigmoid esophagus, or otherwise called sigmoid esophagus, or mega esophagus. சரியா? Then உள்ள யாரே போயிருக்காது, ஃபுல்லா ஸ்பேசமா இருக்கும். ஸோ ஃபண்டஸ்ல நார்மலா என்னது கேஸ்ட்ராய்டா இருக்கணும், பட் இவனுக்கு என்ன இருக்காது, கேஸ்ட்ராய்டு இருக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபண்டஸ், கேஸ் பபிள், தென் இதெல்லாமே 3 things பேரியம் swallow இருக்கும். சரியா? ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் achalasia cardia. வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் achalasia cardia? என்ன, வாட் இஸ் த pathology in achalasia cardia? What is the pathology? Muscle tone. What is muscle tone? LES pressure. LE, lower esophageal sphincter. What is lower esophageal sphincter? Which one forms lower esophageal the physiological sphincter? What will form the lower esophageal sphincter? Circular muscle fibers of the lower end of the esophagus. Then esophagus la circular muscle fibers of the esophagus. அதான் எப்பயுமே ஏனல் கனால எல்லாமே அதான். ஏனல் கனால நம்ம ஸ்பின்ட்ராட்டமின்னு சொல்றோம். ஸ்பின்ட்ராட்டமி என்னது? மியூகோசா, சப்மியூகோசா, அதுக்கடுத்து என்ன இருக்கும்? மஸ்குலரிஸ் மியூகோசா இருக்குல்ல. இந்த மஸ்குலர் தான் என்னது? இந்த மசில் சொல்றோம்ல, இந்த மசில் தான் ஸ்பின்ட்ரா ஃபார்ம் பண்ணும். இந்த மசில் தான். ஸோ சர்க்குலர் த மசில் ஃபைபர்ஸ் ஆஃப் தி லோயர் எண்ட் ஆஃப் தி ஈசோஃபேகஸ் இங்க இது ஃபார்ம் பண்ணும். அது ஏனல் ஸ்பின்டர் எது ஃபார்ம் பண்ணும்? ஏனல் கனால் சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ். புரியுதா? இதான் காஸ் பண்ணும். ஸோ இப்போ வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் ஒன்? ஸோ அதான ஸ்பேசமா இருக்கு. ஸோ வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் தட் ஒன்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரீட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கன்சர்வேட்டிவ்லி, லைக் பை கிவிங் என்னது ஸ்மூத் மசில் ரிலாக்ஷன். ஸ்மூத் மசில் ரிலாக்ஷன் என்னெல்லாம் கொடுக்கலாம்? ஸ்மூத் மசில் ரிலாக்ஷன் என்ன கொடுக்கலாம்? கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம், ஆர் யூ கேன் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், ஆர் யூ கேன் கிவ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன். சரியா? ஸோ இதெல்லாமே நீ பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்ல. என்ன, botox injection, then calcium channel blockers, nitrates. சரியா? வேற என்ன இதெல்லாம் கொடுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாமே கொடுத்து பார்க்குறேன். இதெல்லாமே கொடுத்து பேஷண்ட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகலை அப்படின்னா தான் யூ ஹாவ் டு கட் தி மசில். ஸோ இப்படி இருக்கும். லோயர் எண்ட் ஆஃப் தி ஈசோஃபேகஸ்ல இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். அங்கே அப்படியே வந்துட்டு ஸ்டொமக் இப்படி இருக்கும். ஈசோஃபேகஸ் அப்டமனுக்குள்ளே போய் பார்த்தேன்னா இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? பேஷண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்பேசமாகி கிடக்கும். இப்போ நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு எதர் லேப்ரோஸ்கோபிக்லி ஆர் ஓப்பன். யூ ஆர் கோயிங், போயிட்டு உள்ளே போகிற. என்ன, மேலே ஒரு லேயர் இருக்கும், ஓப்பன் பண்ணுற. ஓப்பன் பண்ண அடுத்து என்ன இருக்கும்? அடுத்த லேயர் என்னதான் இருக்கும்? ஏன்னா மேலே இந்த கவரிங் மட்டும் தான் இருக்கும் சீரோஸா. அதுக்கு டைரக்டா அடுத்து என்ன இருக்கும்? மசில் லேயர் தான் இருக்கும். சரியா? மசில் லேயர். ஸோ டைரக்ட்லி ஹேவ் டு கட் தி மசில் லேயர். அப்படியே மசில் லேயர் கட் பண்ணிட்டு வந்து எது வரை கட் பண்ணணும்? அப் டு மியூகோசா வரைக்கும் கட் பண்ணணும். மியூகோசா கட் பண்ணிடக்கூடாது. மியூகோசா கட் பண்ணா என்ன இருக்கும்? ஓட்டை விழுந்துடும். ஸோ மியூகோசா பல்ஜ் ஆகிற வரை கட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கட்டிங் தி மசில், கட்டிங் தி என்டையர் மசில்ஸ். சரியா? ஸோ என்டையர் மசில் அப்படியே கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் சி தி பல்ஜிங் ஆஃப் மியூகோசா. அதானே? ஸோ இப்படி தான் லேயர் இருக்கும். என்ன, இதான் லேயர் இருக்கும். என்னது? திஸ் இஸ் த மியூகோசல் லேயர், திஸ் இஸ் சப்மியூகோசா, திஸ் இஸ் மஸ்குலரிஸ் மியூகோசா. ஸோ நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வரேன். இது எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணால் என்ன ஆகும்? இது திடீர்னு இப்படி பல்ஜ் ஆகும். இப்படி பல்ஜ் ஆச்சுன்னா ஓகே, ஐ ஹவ் கட்டட் ஆல் தி மசில் ஃபைபர்ஸ். ஸோ மசில் கட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னது? மயாட்டமி. இந்த ப்ரொசீஜர் பேர் என்னது? ஹெல்லர்ஸ் மயாட்டமி. So the treatment for achalasia cardia is Hellers myotomy.
That is nothing but you are cutting the circular muscle fibers of the lower esophagus. That is the longitudinally you are cutting. சரியா? எது வரை கட் பண்ணோம்? இந்த மியூகோசல் பல்ஜ் வர வரை கட் பண்ணோம். சரியா? இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு பேஷண்ட்டுக்கு. நீ லோயர்ல போயிட்டு மயாட்டம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? ஸ்பின்டரே இருக்காது, ஃபுல்லாக அப்படி ரிலீஸ் ஆகிடும். இப்போ என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? ரிஃப்ளெக்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். அன்னடா ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சேன்றது. அப்போ கூட சேர்த்து இன்னொன்று என்ன பண்ணிட்டு வந்துடலாம்? ஃபண்டோப்ளிகேஷன் ரேப்பிங். ஸோ ஆல்வேஸ் அக்லேசியா கார்டியா யூ ஹேவ் டு டூ த மாடிஃபைட் த ஹெல்லர்ஸ் மயாட்டமி வித் fundoplication. So that is the treatment. So the modified Hellers myotomy with the top doors fundoplication is no need of do 360 wrap. நம்ம என்ன பண்ணோம்? partial wrapping பண்ணா போதும். So either you have to do tops or doors, then modified Hellers myotomy either can be do open laparoscopically. Now the one more method is there. எதுக்கு இருந்தது அப்படின்னா you can do another method that is called POEM. What is POEM? பெரோரல் எண்டோஸ்கோபிக் மயாட்டமி. சிம்பிள். சரி, இது ஓப்பன் லேப்ராஸ்கோபி. வயிற்றுல போய் உள்ள கட் பண்ணிட்டு வந்ததை இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதாக போடுறேன். சப்போஸ் மியூகோசா வழியாக போகிறேன். இப்படி சப்போஸ் என்ன இதையே எடுத்து இப்படி இருக்கும். ஸோ நான் உள்ளே போகிறேன். இந்த இடத்துல மியூகோசாவை கட் பண்ணல, மேலே மியூகோசாவில் ஓட்ட போடுறேன். அப்படியே டனல் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற மசில் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிடுறேன். சரியா? கட் பண்ணிட்டு இதை ஸ்விட்சர் பண்ணுறேன். என்னது முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் தட் கால்? பெரோரல் எண்டோஸ்கோபிக் மயாட்டமி. ஸோ சிம்பிள். இதெல்லாமே பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம மற்றதெல்லாம் பண்ணோம்னா மீதி எல்லாமே கன்சர்வேட்டிவ், லைக் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், நிமோட்டிக் டைலட்டேஷன் உள்ளே இருக்குது. உள்ளே போயிட்டு பலூன் வச்சு டைலைட் பண்ணுறது, இதெல்லாம் என்னது க்யூர் பண்ணுமா? க்யூர் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் நோ வே வி ஆர் நாட் யூஸிங். ஸோ இதெல்லாமே நிமோட்டிக் டைலட்டேஷன் ஆர் இதெல்லாமே ட்ரக்ஸ் லைக் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், நிஃபிடிபின், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ஆர் நைட்ரேட்ஸ் ஆர் நைட்ரோகிளிசரின், இதெல்லாமே we are not using nowadays. Then this is hiatus hernia. You should know the hiatus hernia. There are the hiatus hernia. What is the hiatus hernia? எங்க இருக்கும்? டயஃப்ரம்க்கு மேலே. சரியா? எல்லாத்தையும் நம்ம ஹெர்னியான் தான் சொல்லுவோம். இப்போ டயஃப்ரம் மேலே போச்சுனாலும் இது ஹெர்னியான் தான் சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு டயஃப்ரம் கீழே வந்துச்சுன்னா we can call it as a prolapse. என்னது? எந்த டயஃப்ரம்? pelvic diaphragm. So the anywhere the pelvic diaphragm கீழே வர pelvic diaphragmல வர ஒண்ணே மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும்? not hernia. We have to use the word prolapse. மீதி எங்க இது pelvic diaphragm தவிர மீதி எந்த diaphragm எங்க எது வந்தாலும் சரி, அது என்னன்னு தான் சொல்லணும்? ஹெர்னியான் தான் சொல்லணும். சரியா? ஸோ த டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா இங்கே மேலே வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. தட் இஸ் ஸ்லைடிங் ஹெர்னியா. இட்ஸ் மோஸ்ட் காமன். தென் ஹைட்டஸ் இது. தென் அடுத்து என்னது? இட்ஸ் டைப் ஆஃப் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா. ஓகே. தென் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன 2 டைப்ஸ் இருக்குது? இட்ஸ் ஸ்லைடிங், ரோலிங் அண்டு கம்பைன்ட். கம்பைன். இதை வச்சு இந்த ஒரு கிரேடிங் போட்டிருப்பாங்க. இந்த கிரேடிங் ஆஃப் ஹையாட்டஸ் ஹெர்னியா ஆல்மோஸ்ட் எல்லா புக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெர்னியா தட் இஸ் இந்த கிரேடிங் என்ன H0, H1, H2, H3, H4 அப்படின்னு சொல்லிட்டு. H0 இஸ் நார்மல், H1 இஸ் ஸ்லைடிங், தென் H2 இஸ் ரோலிங், H3 இஸ் மிக்ஸ்டு, தென் H4 இஸ் மேசிவ். புரியுதா? அது 3 தான். 0 முன்னாடி போட்டிருக்காங்க, நார்மல் ஒன்று போட்டிருக்காங்க, இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க? மேசிவ் ஒன்று போட்டிருக்காங்க. புரியுதாப்பா? ஸோ தட் இஸ் தி ஹெர்னியா. ஸோ ஹையாட்டஸ் ஹெர்னியாவுக்கு ஒரு ட்ரையட் இருக்கு. வாட் இஸ் தி ட்ரையட் கால்? என்னது? செயின்ஸ் ட்ரையட். வாட் இஸ் செயின்ஸ் ட்ரையட்? செயின்ஸ் ட்ரையட் இஸ் தீஸ் 3 திங்ஸ்: ஹையாட்டஸ் ஹெர்னியா, டைவர்டிக்ளோசிஸ், தென் hiatus hernia, diverticulosis and gallstone. Now, because of this reason, all the gallstone patients, நான் பண்றோம்ல கோலிலித்தியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்க்கணும்ல, எல்லா கோலிலித்தியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் we are putting endoscopy. Why we are putting endoscopy? We have to rule out hiatus hernia. Then we have to rule out diverticulosis. அதனால தான் எல்லா ஆல் கோலிலித்தியாசிஸ் பேஷண்ட் நம்ம பார்க்கணும்ல, வார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல் கோலிலித்தியாசிஸ் பேஷண்ட் you must do endoscopy. இது ஒன்று. Then why another reason why you are putting endoscopy for hiatus hernia?
சரி, cold lithiasis. Because symptoms are more or less same. சிம்டம் என்ன இருக்கும்? கோல்ட் லித்தியாசிஸ்க்கும் டிஸ்பெப்சியா சிம்டம் தான் இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சருக்கும் என்னதான் இருக்கும்? டிஸ்பெப்சிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். டியோர்னில் இருக்கும் டிஸ்பெப்டிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். The patient coming to you with another dyspeptic symptom is because of gastric ulcer. So you accidentally diagnose that patient have gallstones. So what you are suggesting the patient, okay, gallstone நால தான் dyspepsia இருக்குன்னு நீ சரி பண்ணிடுற. சரி பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட் என்ன இருக்கும்? சிம்டம்ஸ் அதே dyspeptic symptoms இருந்துகிட்டே இருக்கும். ஏன்? gastric ulcer இருக்கும். So before gastric cholecystectomy surgery you have to identify the gastric pathology also. புரியுதா இல்லையா? That's why you are putting the ogiriscopy in the gallstone patients. Okay, now you tell me what is the investigation of choice for hiatus hernia? Is a commonly what is the symptoms of hiatus hernia? Symptoms of hiatus hernia. கடகடன்னு சொல்லுங்க. என்ன லாஜிக்கா யோசிச்சு சொல்லு. என்ன இருக்கும்? ஓகே, எபிகாஸ்ட்ரிக் பெயின். ஓகே, சொல்லுங்கப்பா. இரிட்டேஷன் ஆஃப் தி டயஃப்ரம். ஒவ்வொரு டைம் இரிட்டேட் ஆகுதுல்ல, இது போய் இரிட்டேட் ஆகுது, இது இரிட்டேட் ஆகுது. இப்போ என்ன ஒரு பேஷனுக்கு டயஃப்ரம் இரிட்டேட் ஆகிறனால பேஷனுக்கு என்னடா வரும்? ஹிக்கப்ஸ். இதுக்கு என்னடா இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஹிக்கப்ஸ். சரியா? தென் பேஷனுக்கு என்ன வரலாம்? ரிகர்ஜிடேஷன். சரியா? ஸோ இது எல்லாமே இந்த பேஷண்ட்டுக்கு எல்லா சிம்டம்ஸும் வரலாம். ஆல்மோஸ்ட் ஜிஆர்டி மாதிரி தானே. ஸோ பேஷண்ட் எபிகாஸ்ட்ரிக் பெயின், ரீகஜிடேஷன், தென் இந்த சிம்டம்ஸ் இது எல்லாமே வரலாம். ஸோ இந்த பேஷண்ட்க்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்? வாட் இஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்? ஓகே, சிஇசிடி. தென் இப்போ சிஇசிடி பண்ணினா பேஷண்ட் வந்து ஹெர்னியா நம்ம ஹெர்னியா எப்போ எலிசிட் பண்ணுவோம்? காஃபும் பல்ஸ் பண்ணால் தான் எலிசிட் பண்ண முடியும். அப்போ தான் அது மேலே பல்ஜு வரும். இப்போ இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ள இங்கே இருக்கிற ஹெர்னியா. இப்போ நீ சிடி ஸ்கேன் எடுக்கும்போது இப்போ நிற்க வச்சு எடுத்தா என்ன ஆகும்? உள்ள காஃபும் பல்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஏன்னா இது உள்ளே இருந்து ஸ்டொமக்கு தான் இப்படி மேலே போயிட்டு வருது. அப்போ நீ என்ன பண்ணாதான் உள்ள அது மேலே போகும்? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? இப்போ காஃபும் பல்ஸ் இருக்கு, மேபி காஃபும் பல்ஸில் மேபி அப்படியே போகலாம், இன்க்ரீஸ் ப்ரெஷர் அதிகமாகனாலையும் போகலாம். பட் சிடி ஸ்கேன்லாம் போடும்போது என்ன நடக்கும்? பேஷண்ட் வந்து இருமிட்டே எடுக்க முடியுமா? சிடி ஸ்கேனு எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண பார்க்க முடியும் ஈஸியா? ஃப்ளூயிடு உள்ள போட்டு டிஸ்டன்ஸ் பண்ணலாங்கறியா? சரி, ஓகே. ஃப்ளூயிடுக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஏர் யூஸ் பண்ணலாம். ஏர் எதில் யூஸ் பண்ணுவோம்? எண்டோஸ்கோபிடா டே. ஐயோ, எண்டோஸ்கோபி இட் செல்ஃப். எண்டோஸ்கோபி என்னது? எண்டோஸ்கோபி ஏர் தானே. இந்த மெக்கானிசம் ஆஃப் எண்டோஸ்கோபி இஸ் ஜஸ்ட் இன்ஃப்ளேட்டிங் த ஏர், இன்ஜெக்டிங் த ஏர். அப்போ தானே லியூமன் இப்படி இருக்கும் ஸ்டொமக்கு. நீ எண்டோஸ்கோபி போட்டு உள்ள எண்டோஸ்கோபியில் கேஸ் போயிட்டே இருக்கிறனால தான் அது பெருசாகுது. அதனால தான் யூ கேன் சி. ஸோ எண்டோஸ்கோபி போட்டேன்னா என்ன ஆகும்? உள்ள ஏர் தானே போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? மேலே போகுதா கீழே வருதான்னு தெரிஞ்சும்ல. நவ் யூ டெல் மீ வாட் இஸ் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்? சாமி, சரியா? யூ கேன் டூ ஓஜிடிஸ்கோபி. புரியுதா? ஸோ யூ கேன் செக் ஓஜிடிஸ்கோபி. தென் யூ கேன் டூ மற்ற இந்த பேரியம் இதெல்லாமே கூட பண்ணலாம். ஏன்னா அவங்க சொன்னாங்களே என்ன உள்ள ஃப்ளூயிட் போடலாம் சார் அப்படின்னு. ஃப்ளூயிடுக்கு பதிலாக வேற என்ன போடலாம்? என்ன பேரியம் swallow போட்டேன்னா அது மேலே போகிறது தெரியும். So the two investigations, one is the barium swallow, the another will be the ogiriscopy. He can perform this case. சரியா? Now what is the treatment for hiatus hernia? All asymptomatic cases you no need to treat because it's a diaphragm பக்கத்துல இருக்குல்ல. So all asymptomatic cases no need to treat, but all symptomatic cases and any hernia, what is the treatment? Any hernia, what is the treatment ரா? ஹெர்னியா பிளாஸ்டி சொல்லாங்க, சர்ஜரின்னு சொல்லுங்கடா. ஃபர்ஸ்ட் சர்ஜரின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீ ஹெர்னியா பிளாஸ்டி சொல்றது இருக்கணும். என்ன எனி ஹெர்னியா த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் இஸ் சர்ஜரி. சரியா? ஏன்னா மெஸ் அங்கே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் யூ ஹேவ் டு placate the anatomical defect. Even diaphragm also, when there is any defect,
just the principles of hernia. You have to follow the principles of hernia. What is the principles of hernia? Just to open the sac, reduce the contents, and do the anatomical repair, then reinforcement of the defect or posterior wall, whatever may be. So here what you can do just surgical correction. Surgical correction means just you have to reduce the hernia, and you can the placate. Sorry, sometimes if it is extensive and the patient have what is the complications against Barrett's esophagus. அது மாதிரிலாம் இருந்ததுன்னா then that time the patient may needs gastrectomy also. சரியா? So treatment investigation எழுதிட்டீங்களா? barium swallow, then ogiscopy, then அது ரெண்டு போதும். then the treatment is anti-reflex treatment plus surgery. So what is surgery? You correct the surgery, do anatomical repair. சரியா? anatomical repair. then Barrett's esophagus உனக்கே தெரியும் என்ன? what is Barrett's esophagus? Barrett's esophagus ஒரு ஸ்கோரிங் எல்லாம் இருக்கும். what is Barrett's esophagus? ஸ்பீடா முடிக்கணும்பா. what is Barrett's esophagus? the metaplastic changes of the mucosa and the esophagus result of GERD. மத்ததெல்லாம் வரலாம். squamous epithelium of the lower end of the esophagus will turn into the columnar epithelium. அதானே? squamous epithelium will turn. so squamous epithelium எங்க இருக்கும்? esophagus upper part of the இது வந்து என்னது? squamous. lowerல தான் என்ன இருக்கும்? columnar epithelium. சரி, இதெல்லாம் வந்து intestinal epithelium மாறிடும். that is intestinal metaplasia. சரியா? so then the classic Barrett's esophagus அப்படினா more than 3 cm இருந்துச்சுன்னா that is classic Barrett's esophagus. then if it is short segment Barrett's esophagus less than 3 cm மட்டும் இந்த changes endoscopy பண்ற less than 3 cm தெரிஞ்சதுனா, so this is based on the length. based on the length of the metaplasia you can divide this like another more than 3 cm, less than 3 cm. okay, what is the treatments of what is the symptoms of idhil nariya types irukku. this is the histological types of this is gastric type, intestinal type, junctional type. okay, that means it contains Chiefs and parietal cells, it contains blood cells, and it contains mucous glands or gastric cells. that is junctional. சரியா? that is the histological type of Barrett's esophagus. சரியா? Barrett's esophagus. then now tell me what is the features. கடகன் சொல்லுங்கப்பா. what is the features of Barrett's esophagus? okay, the patient have features of GERD. சரியா? so the patient will develop esophagitis. esophagitisனால என்ன வரலாம்? பேஷண்ட்டுக்கு hematemesis வரலாம். so Barrett's esophagus will produce the dysphagia. சரியா? dysphagia. then the complications of Barrett's esophagus. what is the complications of Barrett's esophagus? malignancy. சொல்லுங்கப்பா. stricture. excellent. stricture. then perforation. excellent. perforation. so any ulcer or any inflammation என்ன காஸ் பண்ணும்? கட் பொறுத்த வரைக்கும் நீ ரெண்டு இது வேகமா சொல்லிடணும். என்னது? கட்ல ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் வேகமா சொல்லலாம். இதர் ஆனல் ஈசோபேகஸ் டு ஆனல் கனால். நீ ஏதாவது ஒரு பெத்தாலஜில பிரச்சனை வருதுன்னா ரெண்டு சொல்லணும். ஒன்னு ப்ளீடிங், இன்னொன்னு பர்ஃபரேஷன். ப்ளீடிங் தான் என்னது? ஹெமடெமிசிஸ். பர்ஃபரேஷன் கேன் ஹேப்பன். ஆமா தானே? மெலிக்னன்சி எரோட ஆச்சுன்னா பர்ஃபெக்ட் ஆகும். எனிவேர் நீ கேஸ்ட்ரிக் அல்சர் சொல்றியா? காம்ப்ளிகேஷன், பர்ஃபரேஷன், ப்ளீடிங். கேஸ்ட்ரிக் மெலிக்னன்சி சொல்றியா? பர்ஃபரேஷன், ப்ளீடிங் தானே? ஸோ மோர் லாஜிக். நீங்கள் எது ஸோ த மெலிக்னன்சி, ஸ்ட்ரிக்சர், பர்ஃபரேஷன். ஸோ இதெல்லாம் என்ன? வாட் மெலிக்னன்சி கேன் டெவலப் ஃப்ரம் தி Barrett's esophagus? adenocarcinoma. Now what is the treatment for the Barrett's esophagus? Barrett's esophagus is a pre-malignant condition. So don't think that is a benign condition. It's a pre-malignant condition. That's why you are doing another. இது எல்லாமே பண்றோம். என்னது?
You have to ablate the because it's a pre-malignant condition, no, it will turn into adenocarcinoma of the esophagus. That's why you are doing radio frequency ablation, laser photodynamic therapy, organ beam plasma coagulation, then endoscopic mucosal resection, that is called EMR, endoscopic mucosal resection, EMR, or you can do esophagectomy also. What esophagectomy you will do? Transhiatal esophagectomy. I will teach what is transhiatal. மற்றதெல்லாம் நான் சொல்லித்தரேன், சரியா? Transhiatal esophagectomy also. ஏன்னா மெலிக்னன்சி தானே, ஸோ இட்ஸ் ஹை கிரேட். விச் இது கண்டிப்பாக பண்ணோம். இட்ஸ் மோர் தென் 3 cm. மோர் தென் 3 cm அதுக்கு பேர் என்னது? ஓகே, கிளாசிக். ஓகே, ஸோ இது தென் Plummer-Wilson syndrome. சொல்லு பாப்போம், கடகடன்னு சொல்லு பாப்போம். டக் என்ன? சூப்பர்ஃபிஷியல் glossitis இருக்கும், cheilitis இது இருக்கும். தென் iron deficiency anemia, pre-malignant condition, esophagooscopy கண்டிப்பாக பண்ணோம். தென் the patient have the females காமனாக இருக்கும். தென் patient have esophageal webs இருக்கும். தென் patient symptom will be dysphagia இருக்கும். They are more prone to develop malignancy, squamous cell carcinoma with the oral cavity as well as esophagus. Then iron deficiency anemia, you have to correct the anemia by giving iron tablets. Then vitamins also you have to give. Then the pre-malignant endoscope and follow. Suppose esophageal web, you have to do the dilatation also. சரியா? Then Borghaus syndrome. What is Borghaus syndrome? What is Mallory-Weiss-Stare? What is Borghaus syndrome? Both are important. என்ன இந்த சைடு நாளைக்கெல்லாம் நீங்கள் இந்த சைடு உட்காருங்கப்பா. நீங்களாம் இந்த சைடே உட்காந்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லிச்சல்லா என்ன? ஹேமந்த் விட்டுரு. ஹேமந்த் வந்து ஒரு தனி டைப் பாஸ், அதனால விட்டுரு. What is Borghaus syndrome? Complete tan. So super. So the because of excessive vomiting or retching and excessive vomiting or retching, if there is a partial tear, that means only the mucosa and submucosa, that is Mallory-Weiss-Stare. So Mallory-Weiss-Stare na easy எழுதிரலாம். என்னது? what is important என்னது symptoms நீ எழுதிரலாம். It's one of the cause for hematemesis. அப்ப யார் இருக்கும்? இந்த வாமிட்டிங்லாம் யார் எடுப்பா? ஃபர்ஸ்ட் குடிக்கிறவங்களாம் எடுப்பான்ல, அதெல்லாம் வாமிட்டிங் தான். என்ன அப்ப யார் காமனா வரும்? ஆல்கஹால் சொல்றேன், என்ன எடுத்துன்னு பிரெக்னன்சி சொல்றேன். ஆல்கஹால், சரியா? ஆல்கஹால், சரியா? ஆல்கஹால். ஸோ known alcoholic patient, then yes, hyperemesis gravidae வரதும் வரும், hyperemesis gravidae வரும். ஸோ alcoholic patient, then இவங்களுக்கு எல்லாமே வந்து there be a partial tear in the mucosa and submucosa. ஸோ அதனால patient hematemesis வரும். ஸோ if you are putting oesophagus, you can see the ulcer. So அதனும் you no need to worry about, just you have to treat conservatively. எது? Mallory-Weiss-Stare. Suppose if there is excessive bleeding, then you can inject another adrenaline கொடுத்தா என்ன நடக்கும்? Vasoconstriction. So you can inject the endoscopic guidance, you have to infiltrate the bleeding base with adrenaline. That is the treatment for the Mallory-Weiss-Stare. Suppose if it is a Borghaus syndrome, what is the Borghaus syndrome? A tear in the esophagus, complete tear. Which one is very dangerous? Borghaus. The mortality is very high. And if we are seeing any patient with Borghaus syndrome, if we are not addressing the Borghaus syndrome within 48 hours, patient will die 100%. Why? Mediastinitis. Excellent. Mediastinitis. So lower end of the esophagus. See, this is the lower end of the esophagus. So this is the diaphragm. This is the so lower end of the esophagus. என்ன எப்படி பார்த்தாலும் ஸ்டொமக் மாதிரி தெரியலையே. சரி, அதானே? சரி, ஓகே. நல்லா தான் வரைவேன் நான். இங்கே சரியாக வரைய மாட்டேங்குது, நல்லா சூப்பராக வரைவேன், நானே சொல்லிக்கிறேன். சரியா? lower end of the esophagus, there will be a tear, complete tear. So complete tear, what will happen? All the sore and the stomach contents and everything will enter into the mediastinum. What will patient develop? Mediastinitis develop. Patient என்ன symptoms வரும்? ஒரு triad. What is the triad called?
Macular striate. What is macular striate? The patient have vomiting, chest pain, subcutaneous emphysema. And patient have macular striate. Another vomiting. Patient vomiting வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன வந்திருக்கும் பேஷண்ட்டுக்கு? செஸ்ட் பெயின் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சப்குடேனியஸ் எம்பைசிமா. புரியுதா இல்லையா? ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு மேலே ஒரு ஆஸ்கல்டேட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு இது தெரியும். அந்த இதுக்கு பேர் என்னது? திஸ் ஒன் ஹேமன் சைன். தட் இஸ் கிரன்ச்சிங் எஃபெக்ட் இந்த ஹார்ட் நீ ஆஸ்கல்டேட் பண்ணும்போது கிரன்ச்சிங் எஃபெக்ட் வரும். பிகாஸ் ஏர் இருக்குல்ல, மீடியாஸ்டினம் ஃபுல்லாக ஏர் இருக்கும். ஏரில் வந்து இன்னொரு இது வரும்போது அந்த கிரன்ச்சிங் சவுண்ட் கேட்கும். ஸோ தட் இஸ் த ஹேமன் சைன். ஸோ த ஹேமன் சைன் அண்ட் macular striate, vomiting, chest pain and subcutaneous emphysema. இது ரெண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக lower end of the esophagus. When the person vomits against the closed glottis and the leak into the mediastinum and the pleural cavity and pericardium, patient will develop mediastinitis. இது எல்லாமே டெவலப் பண்ணும். The presentation, the sudden onset of symptom, severe chest pain, pain abdomen, subcutaneous emphysema. You may think that this is a MI, or you can think that's the pancreatitis. But the patient, ultimately, if you are not treating the patient immediately, the patient will go for mediastinitis, septicemia and emphysema, and patient will die. Now what you have to do? And any patient with subcutaneous emphysema with vomiting or known alcoholic, you take another ultrasound and CT scan. ரெண்டு எடுக்கணும். CT scan என்ன பார்க்கலாம்? You can pneumomediastinum. Ultrasound, CT chestல or X-ray chest. CT chest or X-ray chest. இதில் என்ன பார்க்கலாம்? சொல்லுங்கப்பா. pneumomediastinum. சரியா? இந்த எக்ஸ்ரே செஸ்ட்ல இது எல்லாமே pneumomediastinum இருக்கும். தென் இது பேஷண்ட்டுக்கு வந்து pneumomediastinum இருக்கும். Then also you have to take ECG also because the patient presentation itself என்னது MI symptoms எப்படி இருக்கும்? chest pain with radiative arm, இதே மாதிரி தான் symptoms இருக்கும். Because it's irritating the mediastinum, so heart, so patient has, so you must take ECG also. So once இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் you have to treat. How will you treat? And you have to treat aggressively. How aggressive? And just first treatment will be NPO, nil per mouth. Then immediately you have to start IV fluids 125 ml per either. Then the patient have to treat, put Rayleigh tube also. But Rayleigh tube ஒரே அட்டம்ப்ட்ல போடுறதா இருந்தா போட்டுறணும். சப்போஸ் ஒரு அட்டம்ப்ட்ல போட முடியல அப்படின்னா யூ நெவர் ட்ரை செகண்ட் அட்டம்ப்ட். ஏன்? இவன் இன்ஜெக்ட் எந்த சைடில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்ப? பர்ஃபரேஷன் சைட்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு யூ வில் aggravates the perforation size. சரியா? So that's why nil per mouth the first you can put Rayleigh tube. That is first attempt. Why you are putting the Rayleigh tube? Because here the culprit is gastric juice. The culprit is saliva எங்க போகும்? அப்படியே இங்க வந்துட்டு இப்படி உள்ள போயிடும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன ஆகும்? இது பெரிஸ்டால்ஸ் நடக்கும் போதெல்லாம் டபக்குன்னு எடுத்து உள்ள கொட்டிட்டு வந்துடும். So the gastric juice and saliva both will enter into the mediastinum, will produce a mediastinitis. Okay, so you put Rayleigh tube with it. Now you have to start higher antibiotics, very higher antibiotics, which cover all gram positive negative anaerobes. Why? Mediastinitis and the infection period. So you start higher antibiotics. Now what is the treatment for the Boreas syndrome? சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சப்குடேனியஸ் எம்பைசிமா ட்ரீட் பண்ணா போதுமா? சப்குடேனியஸ் எம்பைசிமா யாரு? அது சும்மா இங்க பிச்சுட்டு போனதுக்கு அங்க சைட்ல ஒரு இது இருக்கு, அவ்வளவுதான். ஸோ சப்குடேனியஸ் எம்பைசிமா நோ நீட் டு ஒரி மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஏன்? சப்குடேனியஸ் எம்பைசிமா என்ன இருக்கு? அது ஒப்புக்கு சப்பா மாதிரி. தொந்தரவு எங்கேயோ இருக்கும், அது மேல இருக்கும். நம்ம அதை தொட்டு பார்த்துட்டு சப்குடேனியஸ் எம்பைசிமா மேபி அண்டர்லைங் பேஷண்ட் pneumothorax, ஆர் பேஷண்ட் ஹேவ் லங் புல்லா ரப்சர், ஆர் பேஷண்ட் ஹேவ் ட்ரக்கியல் இன்ஜுரி, ஆர் ட்ரக்கியல் bronchus இன்ஜுரி, ஆர் பேஷண்ட் ஹேவ் pneumomediastinum. இது மாதிரி எல்லா பெரிய சிம்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்க சப்குடேனியஸ் எம்பைசிமா கிழிச்சுட்டா சரியாகுமா? என்ன சரியாகாது. Now you tell me what is the treatment for Boreas syndrome? Okay, damage control surgery. What damage control surgery you will do in yes, damage control surgery, because it's involve the idilla mediastinum la. So damage control surgery da pannu. What treatment you will do? Logica soluma pa yaradhu? Oesophagus.
லாஜிக்கா சொல்லுங்கப்பா, நீ லாஜிக்கா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என்ன. ஐ வில் கிவ் யூ a treat. துறக்காட்டமே பண்ணி வாஷ் கொடுத்துட்டு ஹார்ட் எல்லாம் பார்த்து நல்லா வாஷ் கொடுத்துட்டு நல்லா இருக்கியாப்பா நல்லா துடிக்கிறியாப்பான்னு கேட்டு டிடி வச்சுட்டு வரணுமா என்ன. நான் தான் 2 சொன்னேன். 2 தானேப்பா இங்க ஃபீடிங் சீசன் அஷ்டமியா. இந்த சோறு சாப்பாடோட சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஐயோ ஃபீடிங் பண்ணோம், கண்டிப்பா பண்ணும். சொல்லுப்பா. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா போதும், லாஜிக்கா யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது பண்ணா போதும் சார் அப்படின்னு. சக்சன் போட்டே இருக்கணுமா? வாட் ரிசெக்ஷன் வாட் அங்கே ஆல்ரெடி இது அக்யூட் கிடையாது. பேஷண்ட் 2 days கழிச்சு தான் வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே கண்டாமினேட் ஆகிருக்கும், மீடியா ஸ்டீனைஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆல்கஹால் பேஷண்ட் வந்து சொல்ல போகிறாங்கன்னா வாமிட்டிங் வந்து நார்மல் சிம்டம் தானே, பெரிய சிம்டம் கிடையாது வாமிட்டிங். அதனால் பேஷண்ட் டிலேட் ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். தட்ஸ் வை தே ஆர் சேயிங் less than 48 hours த பேஷண்ட் ஹேவ் ஓகே. அப்பயே ஹை மார்டாலிட்டி, மோர் தென் 48 hours மார்டாலிட்டி 100%ங்கிறான். ஏன்னா நோ அதர் வே. நான் தான் 2 சொன்னேன். இங்கே யார் மீடியா ஸ்டீன் டிஸ்கஸ் பண்ணுறது? ஒன்று வந்து சலைவா. ஸோ யூ ஹேவ் டு டூ cervical esophagostomy. இங்கே அப்படியே இங்கே நெக்கில் இன்சிஷன் போட்டு யூ ஹேவ் டு ஓப்பன் தி esophagus. தென் யூ ஹேவ் டு கீப் தி esophagus அவுட் சைட். ஏன் இதுக்கு அவுட் சைடில் வைக்கணும்? என்ன சலைவா வாட் எவர் நீ ஒவ்வொரு டைம் துப்பிட்டே இருக்க முடியுமா? என்ன முடியாதுல்ல. ஸோ யூ ஹேவ் டு cervical esophagostomy. சரியா? the first will be the cervical esophagostomy. Then what you have to do? Anna gastrostomy. Anna gastrostomy போட்டு Anna you have to drain the all the இது. Then கூட வேற என்ன பண்ணோம்? கேஸ்ட்ராஸ்டமி வச்சு ஒரு டியூப் வச்சு கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரதுக்கு பண்ணிடணும். கூட இன்னொன்று என்ன பண்ணோம்? என்ன சொன்ன மாதிரி சோறு கொடுக்கணும். ஏன்னா இங்கே எடுத்து இது வெளியில் வச்சுட்டேன், இங்கே எடுத்து வச்சுட்டேன். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ஃபீடிங் ஜெஜினாஸ்டமி. சரியா? ஃபீடிங் ஜெஜினாஸ்டமி. ஸோ ஃபீடிங் ஜெஜினாஸ்டமி. தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஹேவ் டு டூ வாட்? You have to keep a DT in the lower end of the esophagus. DT in the lower end of the esophagus. ஏன் lower end of the உள்ள இருக்குல்ல, அதெல்லாம் வெளியில் வரணும்ல, இதெல்லாம் வந்துடணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இது டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. இது பண்ணி முடிச்சுட்டு the patient is okay and patient is survived, then you can plan. Once infection is everything is settled, then you take you took the patient to the theater, then you can do the definitive surgery. Either esophagus நல்லா இருந்தது அப்படின்னா you can do the primary repair with ostomy reversal. If esophagus is not good, then you have to no other way. You have to do the esophagectomy, then gastric pull through. புரியுதா? போரே சிண்ட்ரோம் அது குட்டியா இருக்கும், நான் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக சொல்லிக்குவோம். பட் ஜிஐ சர்ஜனுக்கு அது ஒரு பெரிய சர்ஜரி, அது பெரிய கேஸ். இந்த மேனேஜிங் த கேஸ் இட் செல்ஃப் இது பெரிய கேஸ். புரியுதாப்பா? எனி டவுட்? you have to just esophagostomy பண்ணிடணும், then gastrostomy, then feeding jejunostomy, then I have to give adequate lavage and keep a DT in the lower end of the esophagus. That is the primary treatment. Once the patient is settled, the patient is stable, then you can plan another. You have to plan definitive procedure. Another, if the tear is very small, then if it is okay, then the lower end of the esophagus is healthy, then you can repair the primary repair itself. Primary repair பண்ணிட்டு கூட என்ன பண்ணிடணும்? esophagus இங்கே பண்ணிட்டு வந்துருக்கோம்ல, ஆஸ்டமி எடுத்து வச்சுட்டு வந்துருக்கோம்ல, இங்கே இருக்கிற esophagus தூக்கி வெளியில் வச்சுட்டோம்ல இந்த இடத்துலயே. ஸோ இந்த esophagostomy ரிவர்சல் பண்ணோம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ அதர் வே, esophagus ரிமூவ் பண்ணிட்டு esophagostomy பண்ணிட்டு என்ன பண்ணோம்? கேஸ்ட்ரிக் புல் த்ரூ. ஸ்டொமக் வந்து கேஸ்ட்ரிக் டியூப் மாதிரி மாற்றி just you have to do the anastomosis of esophagogastric anastomosis. ஓகேவா? that is this thing, Boré syndrome. okay, then அடுத்து okay, next one is Plummer-Wilson syndrome. Tracheoesophageal fistula. அப்பா புரியுதா இல்லையாப்பா? ஃபாலோ பண்ண முடியுதுலப்பா? டோன்ட் வரி, நான் முடிக்க முடியாது, டோன்ட் வரி. ஏன்னா பாதி பேருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆகா, ரேபிட் ரிவிஷன் கிளாஸ் வச்சிருக்காரு, அது 2500 வச்சிருக்காரு, இவர் என்ன பண்ணுவார், சரி காசு வாங்குறதுக்காக தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா பட் ஜஸ்ட் பிலீவ், ஐ வில் ஃபினிஷ் த என்டையர் சர்ஜரி
டுமாரோ 8 o'clock ஷார்ப்பாக 8 o'clock முடிச்சிருவேன். ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் 7 o'clock. அதனால் இப்போ யாரும் இது நினச்சிட்டு இருக்காங்க, ஆஹா இன்னும் 50 பக்கம் இருக்கே, இன்னும் 100 பக்கம் இருக்கே, எப்படி முடிப்பாருன்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். சரியா? ஐ வில் ஃபினிஷ், டோன்ட் வரி. ஸோ இது என்ன உனக்கு புரியணும், என்ன புரியாமல் பாயிடாது. ஏன்னா இது புரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், நீ அதுக்கப்புறம் இடையில 2-3 டாபிக் இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஈசோஃபேஜிட்டிஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஈசோஃபேஜிட்டிஸ் தானே, இது அவ்வளோதான், அவ்வளோதானே. அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கும், அது பார்த்தா இவ்வளோதானா அப்படின்ட்டு வந்துடும். சரி, நீ என்டையர் புக் எடுத்து நீ திருப்பினாலுமே உன்னை எல்லாத்தையும் நீ ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் டோன்ட் வரி. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். அப்போ தான் மண்டையில் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும்னா அவர் மெடிசன் அவர் எதுக்கு அவர் 1 வருஷம் கொடுத்துருக்கான். 4 நாளில் படிக்கிற மாதிரி இருந்தால் ரேபிட் ரிவிஷன் கோர்ஸ்னு வச்சுட்டு எம்பிபிஎஸ்ஸே நான் 1 மாதத்தில் முடிச்சுட்டு போயிடலாம்ல. சரியா? அதனால் ஞாபகம் இருக்குல்ல அப்படி ஞாபகம் இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணவே கூடாது. புரியுதா புரியலையான்னு மட்டும் தான் ஃபீல் பண்ணணும். சரியா? சொல்லுவாங்க ட்ரையர்டு, சும்மா திடீர்னு ட்ரையர்டு 2 பேர் சொல்லிட்டு இருக்கனால பார்த்தா ஆஹா அப்படின்னு 10 டைம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த ட்ரையர்ட் ஞாபகம் இருக்கும். சரியா? இப்போ நீ கேட்குறது ஒரே ஒரு டைம் தான், அதனால் ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் புரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். எஸ். தென் ட்ரக்கியோஎசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா. எப்படா அது முடியாது, போயிட்டே இருக்கு. சரி, ஓகே, இது முடிச்சுட்டு வர சொல்லுப்பா. Tracheoesophageal fistula. Okay, the tracheoesophageal fistula, you just listen, listen. பார்ப்பா மேல tracheoesophageal. What is tracheoesophageal fistula? Already நான் படிச்சிட்டோம்ல. Tracheoesophageal fistula example for internal fistula. What is fistula? Then what is the investigation of choice for this tracheoesophageal fistula? இது fistula குறாடா. சரி, okay. Logically, yes, logically you are correct, fistulogram. But the important here, you should not do fistulogram, because if you are injecting some contrast material, that contrast material will enter into the lungs, will produce another chemical pneumonitis or இதெல்லாமே காஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்கே வந்து fistulogram பண்ணுமா, பண்ணக்கூடாது. ஸோ just for confirmation, just put OGD-scopy and you confirm whether the patient have fistula or not. சரியா? If patient has fistula, then you have to immediately correct. So this is a esophageal tracheoesophageal fistula, important for feeding as well as important for respiration. So the most common யாருக்கு இருக்கும், pediatric age group, not in adults. ஏன்னா tracheoesophageal fistula தான் வளர்ந்த ஆள் பெரிய ஆயிர முடியாது, குழந்தைங்கள தான் இருப்பாங்க. எப்போ when will you suspect tracheoesophageal fistula? The newborn regurgitates all the feeds. ஏன்னா பாப்பா வந்து ஃபீட் எடுக்க முடியல, ஆல் த ஃபீட்ஸ் எல்லாத்தையும் வெளியிலேயே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ ஹேவ் டு சஸ்பெக்ட் tracheoesophageal fistula. ஆர் the patient fails to thrive because of lung infection. நீ குடுக்கறதுல எங்க போயிருச்சு, லங்குக்கு போயிருது, ஸ்டொமக்கு போகல. அப்போ என்ன சஸ்பெக்ட் பண்ணோம், என்னடா பாப்பா குடிக்குது, திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபீட் எடுக்க மாட்டேங்குது, திடீர்னு பார்த்தா லங்கெல்லாம் கிரப்ஸ் வந்துருச்சு, லங்கெல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எல்லாம் ஒயிட்டாக தெரியுது அப்படின்னா யூ ஹேவ் டு சஸ்பெக்ட். ஸோ இட்ஸ் அ காமன் நியூபார்ன் the condition commonly seen in the pediatric age group. The newborn the regurgitates all the feeds, then the continuous pouring of saliva from the mouth. இது 2 symptoms இருக்கும். Or patient the failure to thrive also. Now simple, see, இது என்னது, இதுதான் esophagus, இது என்னது trachea தானே. பிக்சர் பார்த்துக்கோ. சரியா? இது esophagus, இது trachea. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருப்பா. ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி இருக்கு? ஃபிஸ்டுலா ஏதாவது இருக்கா? ரெண்டுக்கும் ஏதாவது ஃபிஸ்டுலா தான் இருக்கா? ஆனால் என்ன இருக்கு, இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதானே. ஸோ த ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் என்னது, அட்ரீசியா வித்தவுட் ஃபிஸ்டுலா. வித்தவுட் ஃபிஸ்டுலா. புரியுதா? என்னப்பா தெரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் பிக்சர்ப்பா அட்ரீஷியாப்பா. அட்ரீஷியானா என்னது, இந்த எண்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த எண்டு க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த எண்டு க்ளோஸ் ஆயிருக்கு, இது இந்த எண்டெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்போ என்ன ஆகும், நீ சலைவா இது பண்ணுவான். இங்கே ஈசோஃபேஜியல் அட்ரீஷியா இருக்கு. ஸோ என்ன, வாயில் இருக்கிற சலைவாலாம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன அப்படிதானே, சலைவா வெளியில் வந்துகிட்டு இருக்கும். நீ ஃபீட் கொடுத்தினாலும் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி இருக்கும். தென் நெக்ஸ்ட் பிக்சர் டைப் பி. டைப் பி எப்படி இருக்கு பேஷண்ட்டுக்கு? என்ன அட்ரீஷியா என்ன இங்க இருக்கு, ஆனா எங்க ஃபிஸ்டுலா இருக்கு, ப்ராக்சிமல்.
அடுத்த பிக்சர் எப்படி இருக்கு? அட்ரிஷியா வித் டிஸ்டல், கொஞ்சம் கீழே. டிஸ்டல் ஃபிஸ்டுலா. சரியா? தென் டைப் 5 இ டைப் சொல்லு. இ டைப் எப்படி இருக்கு? இ டைப் எப்படிப்பா இருக்கு? நோ அட்ரிஷியா பட் ஃபிஸ்டுலா எப்படி இருக்கு? ஹச் டைப். ஹச் டைப். தேர்ட் டைப் எப்படி இருக்கு? தேர்டுங்கிற பாரு. டி. இங்கேயும் ஒரு ஃபிஸ்டுலா வந்துருச்சு, இங்கேயும் ஒரு ஃபிஸ்டுலா வந்துருச்சு. அதானே? அப்ப அதுக்கு பேர் என்னது? போத் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் டிஓஎஃப். போத் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் டிஓஎஃப். இதில் வந்து போத் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் டிஓஎஃப். சரியா? ஸோ இது தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ பிக்சர் மட்டும் நீ போட்டு எழுதிடணும். மோஸ்ட் காமன், வாட் இஸ் த மோஸ்ட் காமன்? 85%. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் இது என்னது? டைப் சி. டைப் சி. So the commonly seen in the pediatric, the most common type of tracheoesophageal is type C, and the atresia only, there will be no fistula. எது? Type A. Okay. Then the H type of fistula will seen in எதுல? Type E. இது மட்டும் ஞாபகம் போதும். Then the investigation of it mostly associated with these syndromes and syndromes. Then what is the syndrome is called? Bactral. What is that? Either vertebral defects, anal atresia, cardiac defects. So when you are seeing this case, then you have to suspect these things also, cardiac anomalies also, other anomalies also. Like other anomalies, vertebral anomalies, anal anomalies, cardiac anomalies, tracheoesophageal fistula, and radial hyperplasia, renal agenesis. All those things you have to check. Okay, all those things you have to check. Then the investigation of choice is the patient வந்து இதுலயே தெரியும். So whenever the patient have just insert a feeding tube, and if it is very difficult to insert the feeding tube தெரிஞ்சதுனாலே, then you have to okay, the difficulty atresia இருந்துச்சுன்னா உள்ளே போகாது. சப்போஸ் உள்ள போச்சு அப்படின்னா ஈசோபேகஸ்குள்ள வராது. ஏன்னா எங்குள்ள போகும்? லங்குக்குள்ள போகும். ஸோ அது மாதிரி போகணும்னா you have to confirm with just inserting the feeding tube. சரியா? So immediately you have to take the patient to surgery and you have to repair. Meanwhile you can do thoracotomy. You can do thoracotomy for ventilation. You can do either ஒரு சைடு வந்து thoracotomy பண்ணிட்டு you have to do ventilation. Then for feeding என்ன பண்ணலாம்? You can do the gastrostomy and feeding. Then suppose patient is stable, fit for anesthesia, okay அப்படின்னு தெரிஞ்சா you can do definitely surgery like the fistula tract excision பண்ணிட்டு you have to repair the trachea as well as esophagus. Okay, so this is tracheoesophageal fistula. Then carcinoma of the esophagus. Okay. Carcinoma of the esophagus. Now you tell me, yes, வேகமா சொல்லுங்க. carcinoma of esophagus. சிம்பிள். உனக்கு எல்லா இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எது சிம்டம்ஸ் எல்லாமே உனக்கே தெரிஞ்சிருக்கும். etiology. Now you tell me the etiology for carcinoma of the esophagus. What is the etiology? சொல்லு. ஆல்ரெடி நான் பார்த்திருக்கமே. Barrett's esophagus. Barrett's esophagus. Plummer-Wilson syndrome. Good. Smoking. Achalasia cardia. All stomach எதெல்லாம் ஈஸ மெலிக்னன்சி காஸ் பண்ணுமோ அதே மெலிக்னன்சி இதுக்கு வந்துடும். எது அப்ப ஸ்டொமக் எது காஸ் பண்ணும்? ஸ்டொமக் எதுடா காஸ் பண்ணும்? ஸ்டொமக் மெலிக்னன்சி மோஸ்ட் காமன் என்ன காஸ் பண்ணும்? ஸ்டொமக் மெலிக்னன்சி. வாட் இஸ் தி etiology in stomach malignancy? உன்னால சாப்பிடணும்ல. எது H. pylori, esophagitis, Barrett esophagus, அதெல்லாமே நம்ம சாப்பிடணும்ல. என்னது? ஸ்மோக்டு ஃபுட்ஸ், grill. ஸ்மோக்டு ஃபுட்ஸ். Smoked foods contains nitrosamines. Nitrosamines is the potent carcinogens. So நம்ம போய் நல்லா சாப்பிடணும்ல. நல்லா டேஸ்டா இருக்கா சிக்கன் 65 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்மோக் பண்ணி grill items. All grill items will the potent carcinogens. So nitrosamines
then smoked foods and preserved food, or less vegetables, or fruits இதெல்லாம் எடுத்துக்கிறது. Then other esophagitis, Barrett's esophagus, then alcohol, tobacco, then Plummer-Wilson syndrome. Then the one more thing is the corrosive poisoning, corrosive strictures. சரியா, corrosive strictures. சரியா, corrosive strictures. Then achalasia cardia. Then all these things will produce the etiology for esophageal carcinoma. Okay, yes. Now it will most common on the middle third of esophagus. 50% middle third of esophagus. Then lower third on the 33%, upper third on the 17%. The gross type, like we can divide the malignancy into annular and either polypoid, ulcerative, or fungative, or the diffuse, the varicoid type. So yeah, among these the most common type is fungating growth. Okay, what is the presentation of these things? Presentation of esophageal carcinoma. Presentation of esophageal carcinoma. Dysphagia, right? Dysphagia, then hematemesis. Dysphagia வந்து எப்போ இருக்கும்? Mostly esophageal cancer will present with another third stage or T3 or T4 தாண்டி தான் present ஆகும். ஏன் 3, T4 present ஆகுதுன்னா, all luminal malignancy will present with later only. ஏன்? லியூமன் தானே. ஸோ அது பாதி இது அப்ஸ்ட்ரக்ட் ஆகி 3/4 அப்ஸ்ட்ரக்ட் ஆகிற வரைக்கும் உனக்கு எதுவும் தெரியாது. தி சேம் வில் cholangiocarcinoma, சேம் இன் தி gastric stomach, CS stomach, சேம் வில் இன் தி esophagus ஆல்சோ. புரியுதா இல்லையா? ஸோ த dysphagia is the late symptom. dysphagia வரும். Then recent onset of dysphagia in older age group, you suspect carcinoma esophagus. Recent onset of dysphagia in old age group, கண்டிப்பா இதை சஸ்பெக்ட் பண்ணும். Then the patient have another substernal pain. இது mostly later end stageல தான் உங்களுக்கு தெரிய வரும். So the patient will have the liver metastasis, jaundice, மற்றதெல்லாமே சேர்ந்து வந்துடும். So this is the TNM staging. TNM staging is these three things. Another high grade dysplasia is the TAS. The T1 is invasion of lamina propria, or this one mucosa, that is mucosa, and submucosa, that is T1. Now T2 is muscularis propria. T3 is without adjacent structure spread. Zero மேல வரைக்கும் வருது. Paraesophageal tissue without adjacent structures. So T4A adjacent structures. Okay, so T1, T2, T3, T4. ஏன்னா ஸ்டொமக்ல இருந்து நீ எல்லாத்துக்கும் T1, T2 எழுதணும். நம்ம அதுக்கு எழுதுறியோ இல்லையோ இது கண்டிப்பா எழுதணும். So T1, almost all the GI malignancy is same. T1 another is confined to the mucosa and submucosa. What is T2? Muscularis propria. What is T3? Serosa. What is T4? Adjacent structure infiltration. Then the nodes another, no regional nodes, N1, 1, 2, then 3 to 6, more than 7 nodes. Almost all GI malignancy same. Same. CS stomach எது கேட்டாலும் நீ இந்த இது எழுதுனா போதும். Then the investigation of choice. Yes, you know what is the investigation of choice? An investigation of choice. An investigation of choice. OGD-scopy. Why OGD-scopy? You can take biopsy. The proven investigation of choice is biopsy. How you will perform confirm? How will you confirm the malignancy? By taking biopsy, tissue diagnosis. So OGD-scopy, you can do biopsy. Then one more, the uses of OGD-scopy. What you can do OGD-scopy? If patient have dysphagia, you can do palliative stenting also. So patient dysphagia andana சாப்பிட முடியாதுல்ல, so you can do stenting also. So first you have to do biopsy, stenting, then OGD-scopy, biopsy, then some other வேற எங்கயாவது போயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு either CT chest or CT abdomen pelvis பண்ணலாம், or directly you can do PET scan also. Suppose it's a intra wall இருக்கு, or mediastinal node எல்லாம் போயிடுச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னா, then that time you can do EUS. What is EUS? Endoscopic ultrasound.
the indication for endoscopic ultrasound நீயே சொல்லலாம் என்னென்ன indication for endoscopic ultrasound. So esophageal carcinoma, gastric carcinoma, cyst, gastric lymphoma, என்ன ஏன்னா இப்படி தானே இருக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற பேங்க்ரியாஸில் ஒரு கேன்சர் இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற கேன்சர் நம்ம டயக்னோஸே பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற கேன்சரை நீங்கள் பயாப்சி எடுக்கணும் அப்படின்னா எண்டோஸ்கோபி பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு அப்படியே தான் நீ பயாப்சி எடுக்க முடியும். ஸோ யூஎஸ் கைடட் பயாப்சி இஸ் த பெஸ்ட் பயாப்சி இன் டேக்கிங் பயாப்சி இன் தி லியூமினல் பேத்தாலஜி. இல்லை சப்போஸ் கொலாஞ்சியோ கார்சினோமா எங்கே போய் எடுக்கலாம், யூஎஸ் கைடட் பயாப்சி. லைக் பேஷண்ட் நியூரோ எண்டோக்ரைன் டியூமர் இருக்குல்ல, மற்ற சிஏ ஹெட் ஆஃப் பேங்க்ரியாஸில் இருக்குது. யூ வாண்ட் டு டேக் பயாப்சி, யூஎஸ் கைடட் பயாப்சி. ஈசோஃபேகஸ் இது மாதிரி ஜிஸ்ட்னா gastric stromal tumor, US guided biopsy. So these are all the indications for US. Then tumor marker CEA. Then you can do the two therapy for esophagus, either surgery or radiotherapy. Suppose if it's a locally advanced disease, then first you have to give radiotherapy followed by surgery. Or if it is easy operable, then directly go for another surgery. Okay, surgery or the three approaches. Upper third growth core surgery, that is called another McEwan's three-phase esophagectomy. McEwan's upper, middle third another Ivor Lewis operation or Lewis Tanner's two-phase esophagectomy. Okay, then lower third pair another Oringas or transhiatal blind total esophagectomy. So like ipo na enga Oringas transhiatal sonnane எங்க சொல்லியிருந்தேன், பேரட்ஸ் ஈசோஃபேகஸ். ஏன்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் எங்கே வந்திருக்கும், லோயர் ஒன் தேர்டில் தான் வந்திருக்கும். ஸோ பேரட் வி ஆர் சீயிங் ஹை கிரேட் ஆர் டிஸ்பிளாஸ்டிக் ஈசோஃபேகஸ். அங்கே சொன்னலப்பா ஈசோஃபேகெக்டமி சொன்னல, டிரான்ஸ்ஹைட்டல் ஈசோஃபேகெக்டமி சொன்னல. வாட் இஸ் டிரான்ஸ்ஹைட்டல் ஈசோஃபேகெக்டமி, இன்னொரு பேர் என்னது, ஒரிங்கஸ். ஸோ இது நான் வச்சிட்டாலே போதும். தென் யூ கேன் கிவ் தீஸ் திங்ஸ். என்னது மற்றதெல்லாம் எழுதியிருப்பாங்க, மற்றதெல்லாம் இதுதான் நீ எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் ஸ்வாலோ பண்ணால் என்ன அப்பியரன்ஸ் இருக்கும், rat tail appearance பேரியம் ஸ்வாலோ. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் இதில் பேரியம் ஸ்வாலோ rat tail appearance புரியுதா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட். சரியா, சிபிசி மற்றதெல்லாம் பண்ணால் யூ கேன் ஹீமோக்ளோபின் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். எல்எஃப்டி லிவர் மெட்டாஸ்டேசிஸ் இருக்கான்னு பார்த்துக்க முடியும். டைரக்ட்லி கோ ஃபார் ஒஜிரிஸ்கோபி, டேக் பயாப்சி, தென் பேரியம் ஸ்வாலோ, ரைட் டெயில் அப்பியரன்ஸ், தென் யூஎஸ். இஃப் தெர் இஸ் என்ன மிடில் தேர்ட் ஆர் மீடியாஸ்டல் நோட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் யூஎஸ் ஆல்சோ. தென் தீஸ் த்ரீ ஆப்ரேஷன்ஸ், இது இந்த அப்ரோச்சஸ் மட்டும் மறக்கூடாது. அப்பர் தேர்ட் McEwan's, middle third Ivor Lewis, then transhiatal, that is Oringas, that is lower one third of malignancy. சரியா, இது தெரிஞ்சதுன்னா போதும். Then if you are writing the esophagectomy, then you have to tell what is the replacement for the esophagus. What is the replacement for the esophagus? Either colonic transposition or gastric pull through. Either you have to இது இருக்குல்ல, எது ஸ்டொமக் வந்து கட் பண்ணி அப்படியே புல் த்ரூ பண்ணி மேலே தூக்கிக்கலாம். தட் இஸ் அது வந்து கேஸ்ட்ரிக் புல் த்ரூ. ஆர் யூ கேன் யூஸ் எது ஈசோஃபேகஸ்க்கு வேற என்ன இதாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈசோஃபேஜியல் காண்டிட் வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் டிசெண்டிங் காலன் ஆல்சோ. தென் யூ கேன் யூஸ் என்ன மொபைல் பார்ட் மற்றதெல்லாம் ஜெஜினம் இதெல்லாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஈக்குவலண்டா நீ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் கேஸ்ட்ரிக் புல் த்ரூ, தென் டிசெண்டிங் கோலன், தென் ஜெஜினம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ பிகாஸ் செஸ்ட்ல இருக்கு எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோதெரபி, யூ ஷுட் கிவ் எக்ஸ்டர்னல் ரேடியோதெரபி. தேர் ஆர் டூ காம்ப்ளிகேஷன்ஸ். ஒன், இட் மேபியா கம்மியாகலாம், ஆர் இட் மே அக்ரவேட் தி டிஸ்பேஜியா. ஒய் டிஸ்பேஜியா அக்ரவேட் ஆகும்? பிகாஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ். So whenever you are planning for radiotherapy pre-operatively, better the patient is on metallic stent, then you put radiotherapy. Otherwise the patient will go for radiation induced stricture induced dysphagia. Already cancer ku da dysphagia irunche, ipo radiation induced stricture induced dysphagia vandrum. So whenever you are placing this thing, you put metallic stent. Phase esophagectomy or idellame two-phase esophagectomy எல்லாம் இதாக பண்ணுவாங்க. பட் the transhiatal oringer esophagectomy is a blind procedure.
வாட் இஸ் பிளைண்ட் ப்ரொசீஜர்? இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் சிங்கிள் ஸ்டேஜ், ரைட்? உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு ஈசோபேகஸ் இருக்குல்ல, ஈசோபேகஸ் மேலேயே அப்படியே தேய்ச்சி அப்படியே பிளைண்டாக போகணும். கீழே போஸ்டீரியாக ஈசோபேகஸ் பார்த்துட்டு அப்படியே மேலே வரைக்கும் வந்துடணும், இது வரைக்கும் வந்துடணும், கை இங்கே உள்ளிட்டே மேலே வரைக்கும் வந்துடணும். அதேமாதிரி இங்கே ஓப்பன் பண்ணி இங்கேருந்து அப்படியே கை எவ்வளோ வரைக்கும் உள்ள போகணும் போயிட்டு அப்படியே உள்ள வச்சு இழுத்துருவோம், கட் பண்ணிட்டு இழுத்துருவோம். ஸோ இட்ஸ் அ பிளைண்ட் ப்ரொசீஜர், பட் ஈஸி டு பர்ஃபார்ம். பட் த காம்ப்ளிகேஷன் இஸ் ப்ளீடிங். ஏன்னா நமக்கு பிளைண்டாக பண்ணுறோம்ல, தெரியாது. பட் அதர்ஸ் ஆர் 2 ஸ்டேஜ் ப்ரொசீஜர். நீ ஒரு இதை ஓப்பன் பண்ணி லேட்ரல் தொரக்காட்டம் எல்லாம் பண்ணி தென் யூ வில் செர்விக்கல் இன்ஷன், தொரக்காட்டம் இன்ஷன், அப்டமினல் இன்ஷன் 3 போடுவேன். இன்னொரு இதுக்கு 2 இன்ஷன் போடுவேன். ஸோ யூ ஆர் சீயிங் தி என்டையர் ஈசோபேகஸ். பட் ஹியர் யூ ஆர் டூயிங் த பிளைண்ட்லி. தேர் வில் பி நோ thoracotomy incision in the transhiatal esophagus or Oringer's esophagus, esophagectomy. Okay va? Yes. Then endoscopy. Endoscopy. What is endoscopy? Endoscopy means enapa? Endoscopy enapa? You are visualizing the endoluminal lumens with light. That is endoscopy. And endoscopy, it can be depending upon the site and depending upon the purpose, it's a various types. And an endoscopy, it may be a diagnostic nasal endoscopy if you are seeing the nasal cavity. And suppose if you are seeing the lungs and lungs and bronchus, that is called bronchoscopy. If you want to see the esophagus, then stomach and duodenum, that is called esophago-gastroduodenoscopy or OGD-scopy. Or if you want to see the entire large bowel, then that is called colonoscopy. Seriya? So that is the endoscopy. Or suppose if you want to do idella diagnostic endoscopy. So endoscopy is a broad term. Seriya? Endoscopy in கேட்டாங்கன்னா நீ வெறும் OGD-scopy மட்டும் எழுதிட கூடாது. தூக்கம் வருதா? பெண்ணு கீழே என்ன எப்படா ஒருத்தனுக்கு பெண்ணு கீழே வரும்? நார்மலாக உட்காந்துக்கிட்டு இருப்போம், என்ன உட்காந்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு புக்கு கீழே விழுது, இல்லை பெண்ணு கீழே விழுது, இல்லை ஃபோன் கீழே விழுது. என்ன பண்ணிதான் கீழே விழும்? என்னடா பண்ணிட்டு தான் கீழே விழும்? லாஜிக்கலா நான் கேட்குறேன். தூங்கினா தானே கீழே விழும். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு தூங்குவோம், திடீர்னு பார்த்தா கையிலேருந்து பேனா கீழே விழுந்துருமோ, இது விழுந்துருமோ. சரி, ஓகே. எனிவே எண்டோஸ்கோபி the description எல்லாமே ஓஜிடிஸ்கோபி இருக்கும். எண்டோஸ்கோபின்னு ஏன் சொன்னா you have to write எண்டோஸ்கோபினா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எண்டோஸ்கோபி is nothing but you are visualizing the lumen with light source. சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? எண்டோஸ்கோபிக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஏர் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் சிஸ்டோஸ்கோபி ஆல்சோ எண்டோஸ்கோபி. சிஸ்டோஸ்கோபிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் சிஸ்டோஸ்கோபி? பிளாடர் பார்க்கறதுக்கு. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏர் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளூயிட் யூஸ் பண்ணணும். ஸோ எண்டோஸ்கோப்பியில் அது சொல்லலாம், எண்டோஸ்கோப்பியில் எல்லாத்துக்கும் ஏர் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஒரு இடத்துல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எது? டயக்னோஸ்டிக் நேஷனல் எண்டோஸ்கோபி. அதுக்கும் ப்ளஸ் லங்குக்கு. ஏன்னா லங்குக்கு ஆல்ரெடி அது இன்ஃப்ளேட் ஆகி பெருசாக தான் இருக்குது. அங்கே போய் நீ இன்னும் காற்று அடிச்செல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அது நார்மலாகவே தெரியும். சரியா? ஸோ அதுங்க எதுவும் அடிச்சு பார்க்க தேவையில்லை. இது நேஷனல் எண்டோஸ்கோபி, இதுக்கு எதுவும் ஏர் அடிச்சு பார்க்க தேவையில்லை. ஏர் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா இன்ஃப்ளூட் ஆகணும்னு அவசியமே கிடையாதுல்ல. நீ அப்படியே உள்ள போனால் பார்த்துட்டு வந்தோம். பட் கொலனோஸ்கோபி, ஓஜிடிஸ்கோபிக்கு என்ன தேவை? ஏர் தேவை. ஸோ அந்த எண்டோஸ்கோப்பிலே ஏர் இருக்கும். நீ ஒரு பட்டன் மட்டும் அழுத்திட்டீங்கன்னா போதும், அதுவே உள்ள ஏர் அடிச்சிடும், ரூம் ஏர் உள்ள போயிடும். ஸோ இட் வில் டிஸ்டன்ஸ், தென் யூ கேன் சி, யூ கேன் டூ வாட் எவர் ப்ரொசீஜர் ஒன். ஸோ ஃப்ளூயிட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிஸ்டோஸ்கோபி. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம ஏர் அடிச்சிக்க முடியாதுல்ல. ஏர் அடிச்சா என்ன வரும்? தண்ணிக்குள்ளே ஏர் அடிச்சா அப்படியே நிறையா வரும். ஸோ யூ கான் சி எனிதிங். சரியா? ஸோ அது. ஸோ தென் அந்த ஓஜிடிஸ்கோபி, the indication for oesophagus, all the scopies, the advantage of all the scopies are, and it's both diagnostic as well as therapeutic. That is the advantage of all the scopy. Cystoscopy, diagnostic nasal endoscopy or bronchoscopy, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கோப்பின்னு கேட்டாலும் நீ 2 எழுதலாம். என்ன? tell me one diagnostic therapeutic use of oesophagus. Variceal banding. இப்போ சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன். ஸ்டென்டிங். ஓகே, பாலிபெக்டமி. இன்னைக்கு சொன்னதில் சொல்லுங்கடா. ERCP சரி, தெரபியூட்டிக். போயம். ஓகே, போயம், வெரி குட். போயம். ஓகே, பெரோரல் எண்டோஸ்கோபிக் மயோமெக்டமி. ஃபர்ஸ்ட் நாள் ஒன்று சொன்னேனே, எண்டோஸ்கோப்பியில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. யார் சொன்னது? கரெக்டு தான். யார் சொன்னது? என்ன சொன்ன?
Peg. Excellent. Peg. What is peg? டேய் என்னடா, சரி ஓகேடா, சரியா, ஓகே. The diagnostic purpose we are doing the peptic ulcer. அண்ணா பெக் சொன்னேடா. What is peg? Percutaneous. வா, சரி ஓகே, சொன்னீங்களே. ஓகே. The diagnostic purpose. இப்போ now you see diagnosticல என்ன பண்ணலாம், you can diagnose the all those things like peptic ulcer, acute chronic or gastritis or carcinoma, esophageal varices, இதெல்லாமே பண்ணலாம். Then you can take biopsy or breast border cytology எல்லாமே பண்ணலாம். Then the therapeutic all those things. என்னது, the injection of adrenal into the bleeding vessels. எங்க இது யூஸ் பண்ணுவோம், எங்க adrenal எங்க இன்ஜெக்ட் பண்ணுவோம், எங்கெல்லாம் ப்ளீட் ஆகுதோ, என்ன காமன் கண்டிஷன் எங்க யூஸ் பண்ணுவோம், வேரிசிஸ், மேல்ரி வேஸ்டர் சொன்னோம்ல, அதுக்கெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுவோம். தென் வெரிசியல் இன்ஜெக்ஷன், பாலிபெக்டமி, தென் எண்டோஸ்கோபிக் சிஸ்டோகாஸ்ட்ராஸ்டமி, எண்டோஸ்கோபிக் சிஸ்டோகாஸ்ட்ராஸ்டமி, பேங்க்ராட்டிக் சூடோசிஸ்ட் படிச்சோம்ல. தென் the foreign body removal, then percutaneous endoscopic gastrostomy, then this early stages you can do EMR also. What is EMR? Endoscopic mucosal resection.